இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஃபோட்டோ காப்பியர். ஒரு ஏழை பொண்ணுக்கு நடக்கிற கொடுமைய வந்து அவங்க நெறைய பேத்துட்ட சொல்லி, அத அவங்க வந்து கேட்காம இருக்கறனால, வேற வழி இல்லாம ஒரு ஜெராக்ஸ் மிஷினோட உதவிய வச்சு, அவளோட பக்கத்துல இருக்க நியாயத்த நிரூபிக்கிறது தான் அந்த படம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஸ்கூல்ல ப்ரோகிராம் நடந்துட்டுருக்கு. நாடகம் நடிக்கிற மாரி. அந்த நாடகம் எப்படின்னா, ஒரு மியூசிக்கோ, ஒரு வாய்ஸ் குடுக்குறதோ அந்த மாரிலாம் எதுவுமே இல்லாம, அவங்க வந்து செய்கை மூலியமா, அதாவது ஆக்ட் பண்றது மூலியமா மக்களுக்கு வந்து என்ன சொல்ல வரோன்றத சொல்லிட்டுருப்பாங்க. அது வந்து தத்ரூவமா இந்த படத்துலலாம் பார்ப்போம்ல, அந்த மாரியே நல்லா நடிச்சிருக்காங்க. நாடகம் முடிஞ்சோனையுமே எல்லா டீம் மெம்பர்ஸும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த டீம்ல ஒரு மெம்பரா நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவங்க பேரு சூர்யானி. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த நாடகத்துல எந்த ஒரு இதுலயும் நடிக்கல, இல்ல டைரக்ட் பண்ணல அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. அவங்க வெப்சைட் கிரியேட்டரா வந்து இருக்காங்க. எனக்கு வந்து டைம் ஆயிருச்சு. நான் வீட்டுக்கு போணும். அம்மா என்ன தேடுவாங்கன்னு சொல்லி புரொடக்ஷன் மேனேஜர்ட்ட கேட்குறாங்க. அவன் பேர் வந்து தாரிக். அவன் என்ன பண்றான்னா, நமக்கெல்லாம் ஃபேமிலி இல்லையா? நம்மலாம் ஜாலியா இருக்கோம். அவன் மட்டும் எப்ப பார்த்தாலும் ஃபேமிலி ஃபேமிலின்னே சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஒரு வழியா வீட்டுக்கு கிளம்பிருவாங்க. அவங்க அம்மா வந்து நம்ம ஊர்லலாம் இப்ப ரோட்டு சைடுல கடை போட்டுருவோம்ல, அந்த மாரி ஒரு கடை வச்சு அவங்க அம்மாவும், அப்பாவும் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அத வச்சு தான் அவ படிப்பே இருக்கும். இவ வந்து ஒரு பணக்கார ஸ்கூல்ல தான் படிப்பா. அதாவது பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூல்ல தான் ஹீரோயினி படிச்சுட்டு இருப்பா. தள்ளுவண்டி கடை வச்சுட்டு எப்படி அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்தனால ஸ்காலர்ஷிப் வந்து கிடைச்சிரும். ஸ்காலர்ஷிப் வச்சே தான் அவளோட படிப்பு எல்லாமே போயிட்டுருக்கும். அப்போ வீட்டுக்கு போகும்போது, எப்போ பார்த்தாலும் நாடகம் அப்படி இப்படின்னே சுத்திட்டு இருக்க. உன் படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்லி அவங்க அப்பா திட்டிட்டு இருப்பாரு. அத டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு மாரி அவங்க அம்மா, "உனக்கு ஸ்காலர்ஷிப் மீட்டிங் இருக்குன்னு சொன்னியே, எப்போ போணும்?" அப்படின்னு சொல்றதுக்கு, "நாளை கழிச்சு போணும்மா" அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிருவா. அப்புறம் மறுநாள் காலைல வரும். ஸ்கூல்ல வந்து ஒரு ப்ரோகிராம் வச்சிருப்பாங்க. நாடகத்துல வின் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அதுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து எல்லாத்தையும் அந்த டீம் எல்லாம் பாராட்டி பரிசு குடுத்துட்டு, ஆ ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருப்போம். இந்த டீமோட புரொடக்ஷன் மேனேஜர் இருந்தார்ல, அவரு வந்து நம்ம டீம்ல இருக்க ஹீரோ, அதாவது ராமா அப்படின்னு, அதாவது அந்த டீம்ம வந்து 2 பேர் லீட் பண்ணிட்டுருக்காங்க. ஹாங்கா அண்ட் ராமா அப்படின்னு சொல்லி 2 பேரு. ஆ அந்த ராமா அப்படின்றவரு வந்து ரொம்ப பணக்கார பையன். அவன் வந்து ஈவினிங் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பார்ட்டி குடுத்துருக்கான். கண்டிப்பா எல்லாரும் வரணும்னு சொல்லவும், நம்மலாம் வந்து பார்ட்டிக்கு போகறதுக்கு ஒர்த் இல்ல. நம்ம ஏழை பொண்ணு, நம்மட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் கோடு கூட கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி போமாட்டா. அப்ப ஸ்கூலுக்கு பக்கத்துலயே அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜெராக்ஸ் கடை வச்சிருப்பான். அதாவது படிச்சுட்டே அவன் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த ஜெராக்ஸ் கடையில போய் தான் எப்ப பார்த்தாலும் உட்காந்து அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, ஏதாவது ஒர்க் பண்ண அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அப்பங்க அந்த ராமா அப்படின்ற பையனும் அங்க வருவான். வந்துட்டு இந்த மாரி, "உன்னோட வெப்சைட் கிரியேஷன் வந்து நல்லாயிருக்கு. எங்க அப்பாவும் பார்த்தாரு. எங்களோட பிசினஸ்க்கும் உன்னோட உதவி தேவ. நீ பார்ட்டிக்கு வா ஈவினிங். நான் எங்க அப்பாவ மீட் பண்ண வைக்கிறேன். நீங்க 2 பேரும் என்னன்னு பேசி முடிவு பண்ணிக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அ பார்ட்டிக்கு நான் எப்படி வர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. "நீ கண்டிப்பா வரணும்னு" சொல்லிட்டு போயிருவான். "நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் யார வேணா கூட்டிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லவும், இவளுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் அந்த ஜெராக்ஸ் கடை வச்சிருக்க பையன் தானே. அப்புறம் அந்த ஜெராக்ஸ் கடைக்கார பையனையும் சேர்த்து கூட்டிட்டு போய் அந்த ஃபங்ஷனுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. ஃபங்ஷனுக்கு நல்லா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருப்பான். வீட்ல வந்து நான் வந்து ஸ்காலர்ஷிப் மீட்டிங்க்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அவங்க அப்பா அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பார்த்து, "இது என்ன வாழ துணி மாரி போட்டு வேற ஏதாவது நல்ல ட்ரெஸ் போட்டு வா" அப்படின்னு சொல்லவும், "இல்லப்பா அந்த நான் ஒரு பார்ட்டிக்கு போறேன். அதுக்கு ட்ரெஸ் கோடே இந்த மாரி தான் போட்டு வர சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லவும், "உள்ள வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கு மேல இத போட்டு போ" அப்படின்னு சொல்லவும், அவ போய் ஒரு பிளாக் கலர் டீ ஷர்ட் போட்டுட்டு அதுக்கு மேல அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டுருக்கா. அவ ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போய் அங்க பார்ட்டில இருப்பா. அங்க பார்ட்டில எல்லாரும், "நம்மலாம் இந்த மாரிலாம் கஷ்டப்பட்டோம், வச்சோம். அந்த மாரிலாம் நல்லா ஜெயிச்சுட்டோம். அடுத்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அமெரிக்கால நடக்கிற ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு" அப்படின்னு சொல்லி, இந்த அதுக்கு போறதுக்கான செலவு எல்லாத்தையுமே ராமன் அவங்க அப்பாவே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பார்ட்டினாலே ட்ரக்ஸ் இல்லாமையா, ட்ரக்ஸ ட்ரிங்க் பண்ணிட்டு எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினியோட அப்பா போம்போதே கண்டிஷன் போட்டு தான் அனுப்புவாரு. "நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அங்க போயி" அப்படின்னு. இருந்தாலும் சரி, ட்ரிங்க்ஸ் பண்ண வேணாம், ஜூஸ் மட்டும் குடி அப்படின்னு சொல்லி அந்த ஹங்கா அவ வந்து சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு ஜூஸ் மட்டும் குடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஒரு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு பொம்மை மாரி கொண்டு வந்து வச்சு அதோட ஹெட்ட நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். யார் பக்கம் திரும்புதோ அவங்க வந்து ஒரு கிளாஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஹீரோயினி கூட்டிட்டு போயிருப்பாள்ல அவளோட ஃப்ரெண்ட் அமீர். அந்த பையன் பக்கம் போயிரும். அப்ப அவன் ஒரு ஷாட் அடிச்சிருவான். அடுத்து ஹீரோயினி பக்கம் திரும்பிரும் அந்த ஹெட்டு. ஹீரோயின வந்து ரொம்ப கம்பல் பண்ணி எப்படியோ குடிக்க வச்சுருவாங்க. குடிச்சதுக்கப்புறம் அவ ரொம்ப போதையாயிருவா.
"வா நம்ம போலாம். நீ 8 மணி வரைக்கும் தானே இருக்கணும்னு சொல்லி நீ கூட்டிட்டு வந்த. டக்குன்னு போலாம்" அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் அமீர் கூப்பிடும்போது, "இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே" அப்படின்னு சொல்லவும் அவன் கோவிச்சுட்டு விட்டுட்டு வந்துருவான். இப்ப அ மறுநாள் காலையில விடியுது. ஹீரோயினி ரொம்ப டயர்டா எந்திரிக்கிறா. எந்திரிச்சோனே அவளுக்கு நமக்கு இன்டர்வியூ இருக்கே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரவும், பல்லு கூட விளக்காம, மூஞ்செல்லாம் கழுவாம கடகடன்னு பேக்க மட்டும் தூக்கி போட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பான். அவங்க அப்பா, "நீ நைட் ஏன் லேட்டா வந்த? எதுக்கு குடிச்ச? நான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பான். அவங்க அப்பா புடிச்சு தள்ளிட்டு, "அப்பா நான் வந்து எதா இருந்தாலும் பேசிக்கிறேன். வந்ததுக்கப்புறம் என்னை திட்டிக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுவான். அங்க போய் இன்டர்வியூக்கு போனா அவள மேலயும் கீழயும் பார்த்துட்டு உள்ள விடவே யோசிப்பாங்க. அப்புறம் இன்டர்வியூ கார்டு காமிச்சோனே உள்ள அனுப்பிருவாங்க. உள்ள போனோனயுமே, "ஆ உனக்கு நான் ஸ்காலர்ஷிப் அலாட் பண்ண முடியாது. உன்ன வந்து இந்த மெம்பர்லேருந்து நாங்க தூக்கிட்டோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன் மெம்பர்ஷிப் குடுக்க மாட்றீங்க? இவ்வளோ நாள் ஸ்காலர்ஷிப் குடுத்துட்டு தானே இருந்தீங்க. நான் வந்து நல்லா தானே மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு அவ சொல்லும்போது, அப்பதான் சோஷியல் மீடியாலேருந்து அவரு வந்து ஒரு விஷயம் காமிக்கிறாரு. என்னன்னா, இவ குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுனது, போதையில உளறுனது அப்படி இப்படின்னு ஏதேதோ ஃபோட்டோ எடுத்து அத வந்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த மாரி ஒரு மிஸ்பிஹேவ் பண்ற பொண்ணுக்கு நாங்க எப்படி வந்து குடுக்க முடியும் ஸ்காலர்ஷிப்பு? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப் குடுக்க முடியாதுன்னு சொல்லிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு சோகமா ஸ்கூலுக்கு போயிருவா. ஸ்கூல்ல போய் கிளாஸ்ல உட்காந்தா அட்டெண்டன்ஸ்ல அவ பேர் வாசிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருந்தா உனக்கு படிக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஸ்காலர்ஷிப்பே இல்லைன்னு ஆயிப்போச்சு. இன்னும் எப்படி உன்ன ஸ்கூல்ல வச்சிருக்க முடியும்? உன்ன ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழுதுட்டே அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அம்மாவும் அழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். "நான் உன்ன இப்படியா வளர்த்தேன். நீ குடிச்சிட்டு இப்படி உன்னோட கெரியரையே ஸ்பாயில் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருப்பாங்க. அப்பதான் அவங்க அப்பா வந்து திட்டு திட்டுன்னு திட்டி அடிச்சு, "நீ இனிமே வீட்லயே இருக்கக்கூடாது. உன்னையெல்லாம் படிக்க வச்சதே பெருசு" அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சுருவாங்க. அழுதுட்டே எங்க போறதுன்னு தெரியாம, அப்புறம் போய் ஒரு பப்ளிக் டாய்லெட்ல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான், அப்பதான் கவனிப்பா அவளோட டீ ஷர்ட் வந்து பின் சைடு முன் பக்கமாவும், முன் சைடு பின் பக்கமாவும் அதாவது பெரட்டி போட்டிருப்பாங்க. அப்ப நமக்கு தெரியாம ஏதோ நடந்திருக்கு அங்க. அத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட ஃப்ரெண்ட் அமீரோட கடைக்கு வந்து, "நான் ஒரு 3 டேஸ் உன் கடையிலே தங்கிக்கிறேன். எனக்கு இந்த மாரிலாம் நடந்துடுச்சு. ஸ்காலர்ஷிப் வந்து குடுக்க மாட்டேன்ட்டாங்க. அது யாரு என்ன இப்படி பண்ணா என்னன்னு நான் அந்த பார்ட்டிக்கு போனதுலேருந்து அப்படி ஆயிடுச்சு. நான் கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவா. "சரி பேசாம இரு இங்கயே" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிருவான். "எப்படியாவது 3 நாளைக்குள்ள நான் வந்து நல்ல ஸ்டூடண்ட்டுன்னு நிரூபிக்கணும். இல்லாட்டினா எனக்கு ஸ்காலர்ஷிப் தரமாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அவன் ஒரு ஐடியா சொல்லுவான். "நம்மளோட இதில ஒய்ஃபை கட் பண்ணிடலாம். அப்ப அவங்களோட நெட்ட யூஸ் பண்ணி நம்ம இதில வந்து ஏதாவது அவங்க சர்ச் பண்ணுவாங்க. அப்ப அவங்களோட ஃபோன நீங்க ஹேக் பண்ணி எதா இருந்தாலும் கண்டுபிடிச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, நாடக குழுவுல இருக்க எல்லா பேருமே அங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாரியே அவங்க ஃபோன்லாம் ஹேக் பண்ணி அவங்க இதில இருக்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இவ வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்குவா. ஆனா யாரோட இதுலயுமே எந்த ஒரு குழுவுமே கிடைக்காது. அப்போ வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, பேசாம நம்ம போய் அந்த இதிலேயே கேட்டுருவோம் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லுவோம். என்னைய ட்ரிங்க்ஸ் குடிக்க வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அந்த நாடகத்தில இருக்க எல்லாத்துக்கிட்டயுமே போய் சண்டை போட்டுட்டு இருப்பான். ராமா அவன் வந்து சொல்லுவான், "நான் உன்ன எதுவும் பண்ணல. ஹங்கா தான் உன்ன வந்து டாக்ஸி பிடிச்சு ஏத்தி விட்டான்" அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவகிட்ட போய் கேட்கும்போது, "நீ ஃபுல் போதை ஆயிட்ட. உன்னால நிக்க கூட முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு டாக்ஸி பிடிச்சு ஏத்தி விட்டேன். அவர் கொண்டு போய் உன்ன வீட்ல இறக்கி விட்டாருங்கவும்" அப்ப அந்த டாக்ஸி கம்பெனிக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போவோம். அங்க போய் பார்த்தோம்னா, ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, டாக்ஸில ஏத்தி விட்டது வந்து 1 மணிக்கு. ஆனா அவ வீட்டுக்கு போனது 3 மணிக்கு. அப்ப இடைப்பட்ட நேரத்துல அ எப்படி ஒரு 1 ஹவருக்குள்ள அவங்க வீட்டுக்கு போயிரலாம். அப்ப இடையில இருந்த டைமிங் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் அந்த டாக்ஸி பண்ற இடத்துக்கே போயிருப்பாங்க. பார்த்தா அங்க போய் பார்த்தா ஒரு தாத்தா தான் இருப்பாரு, அந்த டிரைவரா. அவரு என்ன சொல்லுவாருன்னா, "அந்த மாரி பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அது முடிச்சோனே நான் உன்ன கொண்டு போய் வீட்ல இறக்கி விட்டேன்" அப்படின்னு சொல்லிருவாரு. ஸோ அங்கேயுமே எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்பான். அதுக்கு இடையில என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்கூல்ல இருக்கிறவர்ட்ட வந்து, "நீ ஏதாவது சீக்கிரம் பண்ணுமா, பண்ணி நீ என்ட்ட இது சப்மிட் பண்ணா தான் நான் அவங்கள்ட்ட காமிச்சு அதான் இது பண்ண முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு ஞாபகம் வரும் அவளுக்கு. பேசாம அவங்க வீட்ல போய் ஏதாவது பேசி பார்க்கலாம் அப்படிங்க போம்போது தான், "எங்க வீட்ல எல்லா ரூம்லயுமே எல்லா இடத்துலயுமே கேமரா இருக்கு" அப்படின்னு சொல்லி அந்த ராமா சொல்லுவான். "வாங்க நீங்க கேமரா வந்து செக் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லவும், அந்த டீம்ல இருக்க எல்லாருமே போய் அந்த கேமரால பார்ப்பாங்க. ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு இது பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் மேல தான் டவுட் வரும். அந்த தாரிக் மேல. அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் கிச்சன்ல போயிட்டு அழுதுட்டே உட்காந்துருப்பான். பார்த்தா அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான் அப்படின்றதுக்காக மெடிசன் எடுத்துட்டு இருப்பான். அதனால அப்பப்ப அழுதுட்டே இருப்பான் அப்படின்ற மாரி அந்த இதில காமிப்பாங்க. அப்ப நீங்க யாருமே என்னைய நம்பலைல அப்படின்னு சொல்லி அவன் கோவிச்சுட்டு போயிருவான். அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு பக்கமும் பார்த்துட்டு இது பண்ணும்போது, கரெக்ட்டா டாக்ஸி பிடிச்சு அனுப்பிருவாங்க. எல்லாமே நார்மலா தான் நடந்திருக்கும். எந்த ஒரு சந்தேகத்துக்கு மாரியும் நடந்திருக்காது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னே புரியாம நின்னுப்பான். "நீயே இன்னொருக்க பாரு" அப்படின்னு சொல்லி அவனும் ரிமோட் குடுத்துட்டு வந்துருவான். ரொம்ப யோசிச்சுட்டு திரும்ப திரும்ப அந்த வீடியோஸ் பார்ப்பான். எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காது.
அப்புறம் என்ன பண்ணுவான்னா வந்து அவங்க வீட்லயே டின்னர் சாப்பிட்டு போக சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, "நான் வீட்டுக்கு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லுவா. ராமா அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "நம்ம ஏரியாக்கு டாக்ஸி வராது. நீ இவள கொண்டு போய் நீ நம்ம கார்லயே இறக்கி விட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லவும், அவளுக்கு ஒரு டவுட் வந்துரும். டாக்ஸியே வராதுன்னு சொன்னவங்க, அன்னைக்கு மட்டும் எப்படி டாக்ஸி கிடைச்சு நமக்கு அனுப்பி விட்டாங்க நம்மளைய? அப்படின்னு சொல்லி டவுட் வரவும், இவன் என்ன பண்ணுவான்னா, ஆ திரும்பி அந்த டாக்ஸியில எங்கன இறக்கி விட்டாங்களோ, அங்க போய் ஏதாவது குழு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போவா. பஞ்சர் ஆன இடத்துல போய் பார்த்தோன்னா, ஒரு பார்க் இருந்துச்சு. அந்த பார்க்ல ஒரு சிலை இருந்துச்சு. அந்த சிலையோட ஃபோட்டோ அப்படியே அந்த ராமா அப்படின்றவனோட மொபைல்ல இருந்ததையும் பார்த்துருக்கா. ஸோ, இந்த இத யார் இத்தன மணிக்கு இவனுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பா 2 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்புறம் மறுநாள் போய் அந்த டீம்ல உட்காந்து மேல ஸ்டாரோட இதெல்லாம் எடுத்தேன்னு சொன்னீல்ல, பிக்சர்ஸ்லாம் அதெல்லாம் என்ட்ட குடு. நம்ம வெப்சைட்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் உனக்கு மெயில் பண்றேன் அப்படின்னு சொல்லிருவான் இவன். அதே மாரி அந்த ஃபோட்டோஸ்லாம் வெப்சைட்ல இருந்து அனுப்புறதுக்காக குடுத்துருவான் இவன். பார்த்தா அந்த ஃபோட்டோஸ் ஒவ்வொன்னா எடுத்து பார்க்கும்போது தான் இவளுக்கு ஒரு மாரி கலர் கிரேட் பண்ணி, மத்த எடிட்டிங்லாம் பண்ணி அவ பார்க்கும்போது தான் தெரியும். அதாவது பொண்ணுங்களோட தொப்புளு, அந்த மாரி நெறைய விஷயங்கள அவன் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான். ஏன் அப்படின்னா, அது வந்து கிரியேட் பண்ணி போட்டா நல்லா இதாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை அவனுக்கு. ஸோ, அப்பதான் அவளுக்கு வாட்டர் மார்க் மாரி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான்ல ஃபோட்டோ. ஒரு தடவைக்கு 2 தடவ அவ செக் பண்ணி பார்க்காம தான் தெரியுது, அவளோட முதுகுல இருக்க மச்சம் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா, அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவன் ஃப்ரெண்ட் இல்லாதப்ப ஷட்டர க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த ஜெராக்ஸ் மிஷின்ல படுத்துட்டு, ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு அந்த ஜெராக்ஸ் மிஷின்ல படுத்து, அவ முதுக வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும், கரெக்ட்டா அவளோட முதுகுல இருக்க அந்த மச்சம் இருக்கிற இடத்த தான் அவ வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு, நான் வந்து ஸ்டார ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படின்றது அவனுக்கு புரியும். அப்புறம் என்ன பண்ணுவான்னா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய், இந்த மாரி இவன் தான் பண்ணியிருக்கான். நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்ட் கிட்ட குடுத்தோம்னா, அவரு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால போட்டு விட்டாரு. பார்த்தா அவன் மறுநாள் வந்து சண்டைக்கு வந்துருவான். அவங்க அப்பா, அம்மாவ எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நான் கேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க அப்பாவும் நான் என் பொண்ணு பண்ணது தப்பு தான். சாரி அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். அப்பலாம் நான் கேஸ் குடுக்கக்கூடாதுன்னா, உங்க பொண்ண நீங்களே வீடியோ எடுங்க. அவ வந்து என்ட்ட இந்த மாரி போட்டதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி என்ட்ட மன்னிப்பு கேட்குற மாரி வீடியோ எடுத்து, அத நீங்களே போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், அவனும் அதே மாரியே பண்ணுவான். இவ்வளோ தூரம் பண்ணிட்டுருக்கும்போது, அவ ரொம்ப அழுதுட்டே பேசிட்டு இருப்பான். நம்ம இவ்வளோ இது பண்ணியும் யாருமே நம்மள கேட்கறதுக்கு இது இல்லையே! நம்ம அப்பா, அம்மா கூட நம்மள நம்ப மாட்றாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கும்போது, எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் அவளும் ஒரு ஸ்கூட்டில போவாங்க. அவங்க அப்பா ஒரு ஸ்கூட்டில போவாரு. வழியிலேயே ஒரு இடத்துல அவங்க அம்மா நிறுத்தி, "உன் முதுகுல இருக்க மச்சத்த வேற யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. உங்க அப்பாவோ, இல்ல கூட படிக்கிறவங்களோ யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு வந்து தெரியும். அது உன்னோட இதுல இருந்து தான் எடுத்திருக்கான் அப்படின்றது. நம்ம ஏழையா பொறந்தனால நமக்கு இந்த மாரிலாம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். நம்ம தான் அதெல்லாம் கடந்து வரணும்னு சொல்லி அழுதுட்டுருப்பாங்க. இவளும் அவங்க அம்மாவ கட்டிப்பிடிச்சு அழுதுட்டுருப்பா. அப்ப இத நம்ம சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணலான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட அவங்க அம்மா கூட்டிட்டு போவாங்க. போய் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தா, இது ட்ரக்ஸ் கலந்துருக்காங்களா ஏதாவது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. பார்த்தா 3 நாள் கழிச்சு போனனால ட்ரக்ஸ்க்கே குடிச்சிருந்தாலும் அதோட எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க. "நீ பிரச்சனையெல்லாம் முடியிற வரைக்கும் என் வீட்லயே இரு" அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க. பார்த்தா பேசிட்டு இருக்கும்போதே கதவு தட்டுற சவுண்ட் கேட்கும். தொறந்து பார்த்தோன்னா, பரா அப்படின்ற ஒரு பொண்ணும், புரொடக்ஷன் மேனேஜரா இருந்தார்ல தாரிக், அவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. "என்ன நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நாங்கலாம் அவனால பாதிக்கப்பட்டவங்க தான். அவன் பொண்ணுங்க மட்டும் இல்ல, ஆம்பள பசங்களையுமே அந்த மாரி பண்ணியிருக்கான். ஏதாவது ஒரு இத ஃபோட்டோ எடுத்து, அத வந்து கிரியேட் பண்ணி சோசியல் மீடியால போட்டுவிட்டு கேவலப்படுத்துறான்." அப்படின்னு சொல்லி அழுவாங்க. "இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கார்ல, அவர வந்து இவன் தான் அதாவது ராமா வந்து என்ன அனுப்பிவிட்டான் உங்கள்ட்ட கிஃப்ட் குடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி, இந்த தாரிக் வந்து போய் சொல்லி, அவர எப்படியாவது வெளிய கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அதே மாரியே அவன போய் கிஃப்ட் குடுத்துட்டு, என்ன வந்து ட்ராப் பண்ணுங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த தாரிக் சொல்லவும், கூட்டிட்டு வரும்போது கரெக்ட்டா டயர் ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிரும். பஞ்சர் ஆனோனயுமே ஸ்டெப்னி மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், அந்த தாத்தாவால அந்த டயர தூக்கவே முடியல. "இன்னைக்கே இப்படி தூக்க முடியல, அப்ப அன்னைக்கு மட்டும் எப்புட்றா நீ தூக்கி மாத்தியிருப்ப?" அப்படின்னு சொல்லி அவன அடிச்சிருவான் அந்த தாரிக். உடனே இந்த ஹீரோயினி பராவும் அங்க வந்துருவாங்க. வந்துட்டு அந்த தாத்தாவ வண்டியில அள்ளி போட்டு கொண்டு போய் அந்த டாக்டர் வீட்ல ஒளிச்சு வச்சுக்குவாங்க. அவனோட மொபைல் ஃபோன்ல நெறைய ஃபோட்டோஸ் அந்த மாரி இருக்கும். அதே மாரி இவன் அந்த பொண்ணுங்கள வச்சு ஃபோட்டோ எடுக்கிறத அந்த தாத்தாவும் வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. என்னைக்காவது உதவும்னு. அதுவும் அந்த தாத்தாவோட செல்ல இருந்துச்சு. ஸோ அந்த டிரைவரையும் ஃபோனையும் அவங்க வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. அவங்க டாக்டர் வீட்ல ஒளிச்சு வச்சிருப்பாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட அவன்,
என்ன பண்ணுவான்னா, அவங்களோட ஆளுங்களோட வந்து இவங்கள அடிச்சு போட்டு, அந்த தாத்தாவ தூக்கிட்டு போயிட்டு, அவங்க கண்ணு முன்னாடியே அந்த தாத்தாவோட செல்ல எரிச்சுருவான். எரிச்சுட்டு போயிருவான். இவங்களுக்கு அதுக்கு மேல என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியாது. ரொம்ப யோசிச்சுட்டே இருந்துட்டு, அப்புறம் அந்த ஹீரோயினியும், பராவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனோட ஃப்ரெண்டு கடைக்கு வந்து ஜெராக்ஸ் மிஷின எடுத்துட்டு போய் அவங்க ஸ்கூலோட மொட்டை மாடிக்கு போயிருவாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு நடந்த அநியாயங்கள், அவங்க கலெக்ட் பண்ண ஃபோட்டோஸ் இது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து ஸ்கூல் ஃபுல்லாவே வீசி எறிவாங்க. மாடியிலருந்து. அது எல்லாருமே பார்த்துட்டு, ஓரளவு புரிஞ்சுக்குவாங்க இவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. அவனோட ஃப்ரெண்டு அந்த தாரிக் இருக்கான்ல, அவனும் வந்து அவனுக்கு நடந்த பிரச்சனையுமே ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பிச்சிருவான் எல்லாத்துக்கும். தூக்கி போட்டுருவான் பேப்பர்ஸ. நெறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. டீம் லீடர் இருப்பாங்கல்ல ஹாங்கா, அவங்களுக்கு வந்து ராமா பண்ண தப்பு எல்லாமே தெரிய வந்தோனயும் ராமாவ போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டுருப்பான். போலீஸ் மூலியமாவும் இல்ல மத்தவங்க எவிடன்ஸ் மூலியமா நம்மளோட பிரச்சனைய சொல்லாட்டினாலும், இந்த ஜெராக்ஸ் மிஷின வச்சாவது சொல்லி நமக்கு இத்தன பேர் சப்போர்ட்டிவ்க்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து சந்தோஷப்பட்டுக்குவா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு அமர் இருக்கான்ல, அவன் வந்து என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான். நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்குவியான்னு சொல்லிட்டு, ஹீரோயினியும் அவனும் சந்தோஷமா ஸ்கூட்டில போயிட்டுருக்காங்க. அதோட படம் முடிஞ்சுச்சு.